Okay, hi guys. So இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விஎம்ஆர் லைசன்சிங். விஎம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிராட்காம் கம்பெனி வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பிராட்காம் கம்பெனி அக்யூர்டு விஎம்ஆர். ஸோ அவங்க அக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா லைசன்சிங் டேம் எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள லைசன்சிங் டேம் வேற, 2024ல லைசன்சிங் டேம் வேற, இப்போ இருக்கிற லைசன்சிங் டேம் வந்து கம்ப்ளீட்டா வேற. ஸோ பிராட்காம் அக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ விஎம்ஆரோட லைசன்சிங் காஸ்ட் அப்புறம் அதுல என்னென்ன எடிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி விஎம்ஆர்ல 3 எடிஷன் முக்கியமா இருக்குது. ஸ்டாண்டர்ட், என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளஸ் 3 எடிஷன் இருக்குது. ஸோ இந்த 3 எடிஷன்லயுமே வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, விஎம்ஆர்ல வந்து 3 எடிஷன், விஎம்ஆர் வி சென்டர்ல 3 எடிஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட், என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கு இதுக்கு வர என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு சொல்றேன். நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்காது. என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளஸ்ல ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் ஆல்சோ பெரிய பெரிய கம்பெனி டேட்டா சென்டர்ல எல்லாமே என்டர்பிரைஸ் ஆர் என்டர்பிரைஸ் பிளஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். சின்ன சின்ன கம்பெனில ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் டு த லைசன்ஸ் பார்ட், விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லைசன்சிங் இருக்குது. பெர் கோர் லைசன்ஸ் ஒரு லைசன்ஸ் இருக்குது. அப்புறம் பெர் சிபியூ லைசன்ஸ் ஒரு லைசன்ஸ் இருக்குது. பெர் விர்ச்சுவல் மிஷின் லைசன்ஸ் ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை பத்தி ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது பெர் கோர் லைசன்ஸ். வாட் இஸ் பெர் கோர் லைசன்ஸ்? ஸோ பெர் கோர் லைசன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லைசன்ஸ் வந்து ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் சிபியூ. உங்களோட இஎஸ்எஸ்ஓஸ்ல என்ன சிபியூ வச்சிருக்கீங்களோ, என்ன ப்ராசஸர் வச்சிருக்கீங்களோ, என்ன கோர் வச்சிருக்கீங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லைசன்ஸ் காஸ்ட் வந்து இருக்கும். பெர் கோர் லைசன்ஸ்ல வந்து மினிமம் 16 கோர் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப என்கிட்ட ஒரு ரேக் சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ரேக் சர்வர் மதர் போர்டு, இந்த ரேக் சர்வர்ல 2 சிபியூ இருக்குது. CPU1, இது CPU2. சரியா? இப்ப எனக்கு இதுல ஒரு 4 கோர் இருக்குது. ஸோ இதுல ஒரு 4 கோர் இருக்குது. இதுல ஒரு 4 கோர் இருக்குது. அப்ப எனக்கு இந்த ESXல வந்து 8 கோர் கிடைக்கும், ரைட்டா? ஸோ 8 கோர் கிடைச்சாலுமே நான் லைசன்ஸ் பே பண்ண வேண்டியது 16 கோருக்கு தான் பே பண்ணுவேன். நோட் பண்ணிக்கோங்க, பெர் கோர் லைசன்ஸ்ல வந்துட்டு 16 கோர் மினிமம். நீங்க வந்து 4 கோர் வச்சு ரன் பண்ணாலும் சரி, அல்லது 8 கோர் வச்சு ரன் பண்ணாலும் சரி, உங்களோட லைசன்ஸ் காஸ்ட் வந்து நீங்க மினிமம் 16 கோருக்கு பே பண்ணி ஆகணும். சரியா? இதுல எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல? கரெக்டா இருக்கு இல்லையா? டவுட் இருக்கா? எஸ், கோர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? வாட் இஸ் கோர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஒவ்வொரு சிபியூலையும் கோர்ஸ் இருக்கும். ஓகே, இது 4 கோர்னா உள்ள கூடி 4 கோர்ஸ் இருக்கும். நீங்க ஒரு சிபியூ பர்ச்சேஸ் பண்றப்பயே எத்தனை கோர் அப்படின்னு சொல்லி தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பேஸ்ட் அந்த கோரை பொறுத்து தான் அதோட வேல்யூவே மாறும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் மாறும். ஒரு சிபியூ நீங்க வந்து 8 கோர்ல வாங்குறப்ப அதோட ரேட் வேற மாதிரி இருக்கும். அதே 16 கோர்ல வாங்குறப்ப ரேட் வேற மாதிரி இருக்கும். கோர் அதிகமாக நீங்க விர்ச்சுவல் மிஷின்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப என்னோட லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இது வந்து ஒரு 8 கோர் நினைக்கிறோம். ஸோ என்னோட லேப்டாப்ல 8 கோர் நினைக்கிறேன். சிபியூல பார்த்தோம்னா ஸோ 14 கோர் என்னோட லேப்டாப். ஸோ 14 கோர் இருக்கிறதுனால தான் என்னால லேப் செட்டப் ப்ராப்பரா போட முடியுது, விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியுது. இந்த 14 கோர் இருக்கிறதுனால 20 லாஜிக்கல் ப்ராசஸர் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த கோரை பேஸ் பண்ண லாஜிக்கல் ப்ராசஸர் நமக்கு வரும். சரியா? ஸோ நீங்க ஒரு லைசன்ஸ் பர்ச்சேஸ், உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறேன். இன்டெல் Xeon ப்ராசஸர் 16 கோர். equals
Intel 6 Xeon 6 processor for workloads. ஸோ இதில் டோட்டல் கோர் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து இப்போ 64 கோர்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும், 32 கோர்னா ரேட் கம்மியாக தான் இருக்கும், 40 கோர்னா அதோட அதிகமாக இருக்கும், 64 கோர்னா அதோட அதிகமாக இருக்கும். கோர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களோட விர்ச்சுவல் மிஷினோட உங்களோட ஹைப்பர்வைசரோட பவர் வந்து நல்லா லைக் அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? அமேசான்ல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Xeon ப்ராசஸர் இதுல பாருங்க, இன்டெல் Xeon ப்ராசஸர் கோல்டு ப்ராசஸர். இது வந்து ஆல்மோஸ்ட் 75,000 ரூபாய் போட்டிருக்கான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை கோர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பான். டூ 2.4 GHz. இதுல கோரை மென்ஷன் பண்ணல. ஓகே, நீங்க ஒரு சிபியூ பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கோரை பேஸ் பண்ணி தான் அதோட காஸ்ட் இருக்கும். அது சேம் வே ஒரு VMware vCenterல லைசன்ஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா கோரை பேஸ் பண்ணி தான் லைசன்ஸ் காஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க 8 கோர் இருந்தாலும் 16 கோர் லைசன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து எத்தனை கோர் ரன் பண்றேன் அப்படின்னா, இதுல ஒரு 16 கோர், இதுல 16 கோர். அப்ப எனக்கு 32 கோர் வரும். 32 கோர்னா எனக்கு 2 லைசன்ஸ் வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப அதே இதுல 32 கோர், இதுல ஒரு 32 கோர். அப்படியே எத்தனை லைசன்ஸ் வாங்கணும்? 4 லைசன்ஸ் வாங்கணும். ஸோ லைசன்ஸ் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளவு வரும் அப்படின்னா, ஒரு $3,500 அந்த மாதிரி வரும். ஒரு 16 கோர் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு $1,500 அந்த மாதிரி வரும் ஒரு 16 கோர் லைசன்ஸ் வந்து. ஓகே, ஸோ அப்ப நீங்க எவ்வளவு கோர் வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து காஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும். இதை நீங்க ஜஸ்ட் இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின் கிடையாது, இது ஒரு நாலேஜபிள் செஷன். ஜஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி ரன் ஆகுது உங்க பேக்ல தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே யாரும் பண்ணுவா அப்படின்னா L3 L4 தான் பண்ணுவாங்க. ஆல்சோ மேனேஜ்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து இவ்வளவு கோர் வேணும் சப்மிட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க தான் அனலைஸ் பண்ணுவாங்க இத்தனை கோர் இவ்வளவு காஸ்ட் ஆகுது, அப்போ இவ்வளவு கோர் வேணும் அவங்க தான் அனலைஸ் பண்ணுவாங்க. பட் ஹவர் இட் இஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பெர் கோர் லைசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல VMware அஃபீஷியல் வெப்சைட்லயே கொடுத்துருக்கான் பாருங்க. அவன் பெர் கோருக்கு வந்துட்டு அவனே தெளிவா சொல்லியிருப்பான், பெர் கோர்ல வந்து மினிமம் 16 கோர் தான் அலோட் அப்படின்னு. Each core requires single license and the minimum license capacity you can purchase a 16 core per CPU. 16 core ஒரு CPU 16 core தான் மினிமம். இப்போ உங்ககிட்ட ஒரு ESX ஹோஸ்ட் இருக்குது, அந்த ஹோஸ்ட்ல 8 கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க லைசன்ஸ் வாங்குறது வந்து 16 கோர் லைசன்ஸ் வாங்கணும். உங்ககிட்ட 2 ESX ஹோஸ்ட் இருக்குது, 2 ESX ஹோஸ்ட்லயும் 32 கோர் இருக்கு அப்படின்னா நீங்க 64 கோர் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன கால்குலேஷன், இப்போ இந்த கால்குலேஷன் தான் அது எத்தனை லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ பெர் கோர் லைசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பெர் CPU லைசன்ஸ். பெர் CPU லைசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிபிக்கு 32 கோர் கால்குலேட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1 CPU லைசன்ஸ் கவர் 32 கோர்ஸ். உதாரணத்துக்கு இப்ப 32 கோர் அப்ப இதுக்கு வந்து எத்தனை லைசன்ஸ் வரும் அப்படின்னா 2 லைசன்ஸ் வரும். ஏன்னா பெர் CPU மாடல் இது. அப்ப ஒரு CPU கோருக்கு என்டர்பிரைஸ் பிளஸா இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் $3,500 வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து அப்ராக்சிமேட் நான் சொல்றது, $3,500 வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து இயர் வைஸா இருக்கலாம், அல்லது நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து இது வந்து மாறுபடும். சரியா? லைசன்ஸ் காஸ்ட் வந்து மாறுபடும். அந்த கால்குலேஷன் தான் இது இங்க கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் CPU, நம்பர் ஆஃப் கோர்ஸ் பெர் CPU. ஒரு CPU இருந்துச்சுன்னா 32 கோர் இருக்குன்னா ஒரு லைசன்ஸ் வாங்கணும்.
2 CPU இருக்குது, 32 கோர் இருக்குன்னா 2 லைசன்ஸ் வாங்கணும். அப்ப 2 CPU into 32 வந்து 64. ஸோ அதனால 2 லைசன்ஸ் வாங்க சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இது கால்குலேஷன் சரியா? தென் அதுக்கடுத்து பெர் விர்ச்சுவல் மிஷின் லைசன்ஸ் மாடல். பெர் விர்ச்சுவல் மிஷின் லைசன்ஸ் மாடல் வந்து மோஸ்ட்லி நம்ம என்வரான்மெண்ட்ல யூஸ் பண்றது இல்ல. மோஸ்ட்லி இது வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா VDI டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க. VDI டெப்ளாய்மெண்ட், VDI டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க. VMware Horizon ஆர் vSphere டெஸ்க்டாப் எடிஷன்ஸ்ல இது அவைலபிளா இருக்கு. அதுல பெர் VM லைசன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளோட vCenterல இது அப்ளிகபிள் ஆகாது, பெர் VM அப்ளிகபிள் ஆகாது. நம்மளோட ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மாடல் தான். ஒன்று பெர் CPU லைசன்ஸ் மாடல் போவாங்க, அல்லது பெர் கோர் லைசன்ஸ் மாடல் போவாங்க. நீங்க நான் வச்சு ஒன்று தான். பெர் கோர் லைசன்ஸ் அப்படின்னா 16 கோர் மினிமம். ஓகே, பெர் CPU அப்படின்னா 32 கோர் மினிமம். இதுதான் வந்து கால்குலேஷன். என்ன டவுட் இருக்காதுல்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போறேன்.